அந்த சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதில் அடுத்து பார்க்க போகிற டாபிக் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்லேயுமே முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி இண்டிவிஜுவல் சீரிஸ், டிஸ்கிரீட் சீரிஸ் அண்ட் கண்டினியூஸ் சீரிஸ், இந்த மாதிரி 3 டைப் ஆஃப் சீரிஸ் இருக்குது. இந்த வீடியோவில் பர்டிகுலராக இண்டிவிஜுவல் சீரிஸ் மட்டுமே பற்றி பார்ப்போம். ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இதில் இண்டிவிஜுவல் சீரிஸை பொறுத்த வரைக்கும் 2 டைப்ஸ் ஆஃப் ஃபார்முலா இருக்குது. எந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணாலும் சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். ஸோ ஒன்று வந்து அபவுட் மீன் அப்படின்னு வச்சுக்கலாம். பிகாஸ் மீன் கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா நம்ம வந்து டேபிள் ப்ரொசீட் பண்ண வேண்டியிருக்கும். இன்னொன்று வந்து நம்ம வந்து மீனே கண்டுபிடிக்க வேண்டியதுனா டேரெக்டாக நம்ம வந்து இருக்கிற டேட்டாவை வச்சு அப்படியே யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 2 ஃபார்முலா இருக்குது. ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் x minus x bar the whole square divided by n. So the n is number of data given. So next one is இது ரெண்டுமே சேம் ஃபார்முலா தான், எந்த ஃபார்முலா வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ another formula is root of summation x square divided by n minus summation x divided by n the whole square. ஸோ இந்த 2 டேர்முமே வேறு வேறு டேர்ம். ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து இண்டிவிஜுவலாக ஸ்கொயர் பண்ணி அடுத்து ஆட் பண்ணுறது. இது சமேஷன் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறது ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா ஸ்கொயர் பண்ணுறது. ஸோ ரெண்டும் வேறு வேறு டேர்ம்ஸ், ரெண்டையும் நம்ம வந்து ஃபங்க்ஷன் பண்ணி ரூட் கண்டுபிடிக்க வைக்கணும். இந்த 2 ஃபார்முலாலாம் எதை வேணால் நம்ம கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் எக்ஸ் பார்ங்கிறது நம்ம இண்டிவிஜுவல் சீரிஸ் அப்படிங்கிறதுனால சமேஷன் எக்ஸ் டிவைட் பை என். ஸோ நான் இந்த பர்டிகுலர் எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும் 2 ஃபார்முலாவுமே யூஸ் பண்ணி எப்படி வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஒரு நம்பர் ஆஃப் டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு 8 டேட்டாஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இண்டிவிஜுவல் சீரிஸ் அப்படிங்கிறதுனால நம்ம டேரெக்டாக வந்து எக்ஸ் பார் கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணும்போது கண்டிப்பான முறையில் மீன் கண்டுபிடிச்சாகணும். அதனால ஃபஸ்ட்டே நான் வந்து சம்மேஷன் எக்ஸ் கண்டுபிடிச்சேன். ஸோ ஓவராலாக எல்லாத்தையும் டோட்டல் பண்ணிட வேண்டியதான். டோட்டல் பண்ணால் 120 கிடைக்குது. ஸோ இந்த 120லேருந்து எக்ஸ் பார் எடுத்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எக்ஸ் பார் இஸ் நத்திங் பட் மீன். So summation x divided by n. Summation x is 120 and number of data given is 8. So divided by 8 போட்டிங்கன்னா 15 கிடைக்கும். So x bar is 15. So இந்த 15 வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃபார்முலாவில் தேவையானது அப்ளை பண்ணணும். ஃபார்முலாவில் பாருங்க ரூட் ஆஃப் சம்மேஷன் x minus x bar the whole square. அது நமக்கு தேவைப்படுது. எக்ஸுங்கிறது நம்ம கொடுத்துருக்கிற டேட்டா, ஒவ்வொரு இண்டிவிஜுவல் டேட்டா மைனஸ் எக்ஸ் பார் அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிருக்க மீன். ஸோ ஒவ்வொரு இண்டிவிஜுவல் டேட்டாவில் இருந்தும் நம்ம மீனை சப்ராக்ட் பண்ணிவிட்டு அப்புறமா அதை ஸ்கொயர் பண்ணணும். ஸோ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர். ஸோ அதுக்காக ஒரு டேபிள் நான் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற எக்ஸ் வேல்யூ அண்ட் தென் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார், ஃபைனலி எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர். இந்த எக்ஸ் நம்ம ஹோல் ஸ்கொயர் பண்ணுறதுனால எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பாரில் நமக்கு நெகட்டிவ் வேல்யூ வந்தாலும் நம்ம அதை பற்றி ஒன்றும் ஒரி பண்ண தேவையில்லை. பிகாஸ் ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அது பாசிட்டிவாக மாறிடும். ஸோ எக்ஸ் வேல்யூ கரஸ்பாண்டிங் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார். எக்ஸ் பார் வந்து நம்ம வந்து இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம், விச் இஸ் 15. ஸோ எக்ஸ் பார் வந்து எக்ஸ் பார் 14 minus 15, ஸோ -1, 22 minus 15 7. அப்படி ஒரு இண்டிவிஜுவல் ஒவ்வொரு எக்ஸ் வேல்யூஸ்க்கும் மீன்லேருந்து சப்ராக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ சப்ராக்ட் பண்ணிங்கன்னா இந்த வேல்யூ கிடச்சிடும். நெக்ஸ்ட் சமேஷன் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர். ஹோல் ஸ்கொயர் பண்ணது தான் நம்ம வந்து டோட்டல் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போது ஸோ ஒவ்வொன்றே ஸ்கொயர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வேல்யூஸ் கிடைக்கும். இதுக்கு டோட்டல் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து சமேஷன் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர் which is 140. இப்போ நம்ம டேரெக்டாக ஃபார்முலாவில் அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். ஸோ சிக்மா ஈக்குவல் டு சமேஷன் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை n. எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர் இப்போ தான் பார்த்துருக்கோம் 140 டிவைட் பை நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் given 8. ஸோ டிவைட் பை 8 போட்டிங்கன்னா 4.18 கிடைக்கும். ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 4.18 அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அடுத்த ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது இதே வேல்யூ வருதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக அனதர் ஃபார்முலாவை நான் அப்ளை பண்ணியிருக்கேன். அனதர் ஃபார்முலா முன்னாடியே பார்த்த மாதிரி ரூட் ஆஃப் சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை n மைனஸ் சமேஷன் எக்ஸ் பை n த ஹோல் ஸ்கொயர். ஸோ இங்கேயே நமக்கு மீன்குரிய ஃபார்முலா எக்ஸாக்டான ஃபார்முலா வந்துடும். நம்ம வந்து தனியாக அதுக்குன்னு கண்டுபிடிக்காமல் அப்படியே ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ணி கண்டுபிடிச்சாங்க. ஸோ இதுக்கு தேவையானது என்ன, இன்னும் புதுசாக என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். அதாவது ஒவ்வொரு இண்டிவிஜுவல் டேட்டாவையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அது ஒன்று மட்டும் அடிஷ்னலாக நம்ம கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். கண்டுபிடிச்சிட்டு அப்படியே ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிங்கன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் டேட்டாவையும் ஸ்கொயர் பண்ணிட்டேன். 14 ஸ்கொயர் ப்ளஸ் 22 ஸ்கொயர். இது வந்து 14 ஸ்கொயர், அடுத்தது 22 ஸ்கொயர், அடுத்தது 9 ஸ்கொயர், அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸோ சமேஷன் ரொட்டீன் கொடுத்தனால நம்ம எல்லாத்தையுமே ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ண வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1940 கிடைக்கும். ஸோ இதுக்குரிய வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடும். நெக்ஸ்ட்டு சமேஷன் எக்ஸ் பை n த ஹோல் ஸ்கொயர். ஸோ அதுக்கு நமக்கு சமேஷன் எக்ஸ் வேணும். இந்த சமேஷன் எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு
ஆல்ரெடி எக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, இதில் டோட்டல் போட்டிங்கன்னா போதும். இதில் ஓவரால் டோட்டல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 120. ஸோ 120 டிவைட் பை n நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் நம்ம போட்டுக்கலாம். ஸோ அடிஷ்னலாக தேவைப்படுறது எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் தான், அதை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஃபார்முலா. ஸோ சமேஷன் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை n மைனஸ் சமேஷன் எக்ஸ் பை n த ஹோல் ஸ்கொயர். ஸோ இதுதான் ஃபார்முலா. இங்கே நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ 1940 டிவைட் பை நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் 8. ஸோ 8 சப்ஸ்டிட் பண்ணிட்டோம் மைனஸ் சமேஷன் எக்ஸுங்கிறது நம்ம கொடுத்துருக்க எக்ஸை டோட்டல் பண்ணது which is 120. ஸோ 120 டிவைட் பை 8 த ஹோல் ஸ்கொயர். ஸோ சிம்பிளை பண்ணிங்கன்னா 242.5 மைனஸ் 15 ஸ்கொயர். 15 ஸ்கொயர் வந்து 225. சப்ராக்ட் பண்ணும்போது 17.5 வரும். அதுக்கு ரூட் எடுத்தீங்கன்னா 4.18. ஸோ ரெண்டுலேயுமே நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது எக்ஸாக்டாக சேம் வேல்யூ கிடச்சிருக்கு. சம்டைம்ஸ் என்ன ஆகுனா 2 டெசிமல் 3 டெசிமல் தள்ளி வரும்போது பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் ஆகலாம். பட் இந்த எக்ஸாக்டான வேல்யூ வந்து 4.18 கிடச்சிருக்கு. மேபி உங்களுக்கு 4.2 4.3 அந்த ரேஞ்சில் வேணால் கிடைக்கலாம். அதை தாண்டி நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வராது. ஸோ ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். இது வந்து இண்டிவிஜுவல் சீரிஸ்க்கு உள்ளது. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் நம்ம டிஸ்கிரீட்க்கும் கண்டினியூஸ்க்கும் பார்க்கலாம். தேங்க்யூ.